மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல பெரும் துயர சம்பவம் ஏற்பட்டு எல்லார் மத்தியிலும் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இதன் மத்தியில விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு அதுல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம திமுக மேல பழிய போடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக வீடியோ வெளியிட்டிருக்கிறார் விஜய் அவர்கள். அவர் அந்த வீடியோல பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாரு அப்படின்னு பார்த்தா இந்த பிரச்சனைய நான் பெருசா ஆக்குவேன், எரிற நெருப்புல எண்ணெயை ஊத்துவேன் அப்படின்ற ரேஞ்சில தான் அவருடைய பேச்சுகள் இருந்திருக்கு. கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்ச்சியோடு ஒரு உணர்வோடு அவர் இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரா? இல்லவே இல்லை. ஒரு நடிப்பை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமா பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் அந்த பெரும் காயத்தோடு பேசியிருக்கிறாரா? அவர் சொல்றாரு, வாயில சொல்றாரு, டைலாக்ல சொல்றாரு, எனக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிற ரொம்ப துயரமா இருக்கு, இதுல இருந்து நான் மீண்டு வர்றதுக்கே 3 நாள் ஆயிடுச்சு, அதனாலதான் இப்ப நான் வீடியோ வெளியிடுறேன் அப்படிங்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் கொஞ்சம் நிதானித்து யோசித்து பார்க்கணும். கரூர்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பிறகு இவருடைய கூட்டத்துல தான் நடந்திருக்கு. திமுக கூட்டத்திலேயோ இல்ல அதிமுக கூட்டத்திலேயோ நடக்கல. இதுவே திமுக கூட்டத்துல நடந்திருந்தா விஜயோட பார்வை, பேச்சுகள், செயல்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு அஜித்குமார் லாக்அப் பண்றதுல விஜய் அவர்கள் எடுக்காத அரசியலா, விஜய் அவர்கள் பேசாத பேச்சுகளா? ஆனா இப்போ கரூர்ல நடந்த சம்பவம் விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம், விஜய் அவர்களுக்காக சேர்ந்த கூட்டம், விஜய் அவர்கள் வர்றதுக்கு தாமதமானாலும் நின்னு பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு விஜய்க்காக காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்த கூட்டத்தினால ஏற்பட்ட விபத்து தான் இவ்வளவுக்கு காரணம். ஆனா விஜய் அவர்கள் இந்த வீடியோ போட்டு இதை ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வராருன்னா இல்ல, இதுல என் மேல எந்த தப்பும் இல்ல, என் நிர்வாகிகள் மேல எந்த தப்பும் இல்ல, என் கட்சி மேல எந்த தப்பும் இல்ல, நாங்கெல்லாம் ரொம்ப சுத்தமானவங்க, தப்பு செஞ்சது எல்லாமே திமுக அரசும் காவல்துறையும் சிஎம் சார் தான். சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன வாங்குங்க, நிர்வாகிகளை வாங்காதீங்க அப்படின்னு இன்னும் என்ன பண்றாரு, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை உசுப்பேத்தி விடுற விதமா தான் விஜய் அவர்கள் பேசுறாரு. இதுல விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பாத்தீங்கன்னா உன்னிப்பாக மக்கள் பாக்குறாங்க. சிஎம் சார் மக்கள் பாக்குறாங்க. 5 மாவட்டத்துக்கு போனேன், அங்க நடக்காததெல்லாம் கரூர் மாவட்டத்துல தான் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு இன்ட்டு வைக்கிறார். ஏன் கரூருக்கு வரதுக்கு முன்னாடி நாமக்கல்ல நீங்க போனீங்க, அங்க 40 பேர் மயக்கச்சி விழுந்திருக்கிறாங்க. இவ்வளவு ஏன் இதே தமிழக வெற்றி கழகத்துல முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர் ஒரு தகவல் சொல்றார். விக்கிரவாண்டியில முதல் மாநில மாநாடுல கிட்டத்தட்ட 400 பேர் கிட்ட மயக்கச்சி விழுந்திருக்காங்க. நல்வாய்ப்பா கேஷுவாலிட்டிக்கு போகாம இருந்தனால தப்பிச்சோம் அப்படின்னு புசி ஆனந்த் ஜெகதீஸ்வரன் கிட்ட சொன்னதாக இப்ப ஒரு பதிவை என்ன பண்றாரு, வெளியிட்டிருக்காரு. சோ அது மாத்திரம் இல்லாம 2ஆம் மாநில மாநாடு கரண்ட் அடிச்சு சாக்கடிச்சு இறந்தாங்க. சோ விஜய் அவர்கள் ஏறெடுத்த எல்லா மாநாடுகளா இருக்கட்டும், பிரச்சாரங்களா இருக்கட்டும், எதனா ஒரு இஷ்யூ வந்துட்டு தான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு கொஞ்சம் கூட கூசாம போய் பேசுறார் விஜய் அவர்கள். எந்த மாவட்டத்தில் நடக்காது, கரூர் மாவட்டத்துல மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு பொய் பேசுறீங்களே விஜய் அவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நினைச்சு பார்த்து மனசாட்சியோட பேசுங்க. இறந்தவங்க உங்களுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசுங்க அப்படின்னு தான் எல்லாரிடமும் என்ன பண்றாங்க, வலிமையான கண்டனங்களை முன்வைக்கிறாங்க. அடுத்தபடியா விஜய் அவர்கள் சொல்றது இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றாரு. கரண்ட் கட் பண்ணாங்க, எங்களுக்கு முறையா பாதுகாப்பு தரல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. விஜய் அவர்களே அந்த பிரச்சாரத்துல பேசும் பொழுது மைக்கில் சொல்றாரு, காவல்துறைக்கு ரொம்ப நன்றி, அவங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, சிறப்பான பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மாத்திரம் இல்லாம இவங்க கேட்ட இடம் ரவுண்டானா லைட் ஹவுஸ், இது கேட்ட இடம் ரொம்ப குறுகலான இடம். அது மாத்திரம் இல்லாம அந்த இடத்தை கொடுத்திருந்தா பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். நாங்க வேலுச்சாமிபுரத்தை நாங்க கொடுத்தோம், ஆனா விஜய் அதை முறையா பயன்படுத்தி கொள்ளல. காலையில 8:45 மணிக்கு நாமக்கல்ல வரும்னு சொன்னாரு, 12 மணிக்கு கரூர்ல வரும்னு சொன்னாரு. ஆனா விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து கிளம்புந்து 8:45க்கு, திருச்சி விமான நிலையம் வந்தது 10 மணிக்கு, நாமக்கல்ல வந்தது 12 மணிக்கு, அதுக்கப்புறம் கரூர்ல வந்தது 7 மணிக்கு அப்படின்ற தகவல்லாம் ரொம்ப பரபரப்பா ஏற்படுது. உண்மையும் கூட. ஏன்னா நேத்து அரசு சார்பா சில வீடியோக்களை வெளியிட்டாங்க. அதுல தெல்ல தெளிவா எத்தனை மணிக்கு கிளம்புனாரு, எத்தனை மணிக்கு இங்க ரீச் ஆனாரு, என்னென்ன விபத்துகள் நடந்தது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அக்யூரேட்டா போட்டு காட்டுறாங்க. இது ஒரு புறம் இருக்கு. அடுத்தபடியா விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. யார் இவருக்காக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக,
அதாவது அண்ணாமலை அவர்கள், அன்புமணி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த 3 பேர் ஒரு சங்கிலியில வராங்க. எந்த சங்கிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணி இப்ப விஜயை அடக்காக்குறது ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்களை எப்படியாவது என்டிஏ கூட்டணியில கொண்டு வந்துடணும் அப்படின்றதுனால இந்த 41 பேர் உயிரிழந்தாங்க பாருங்க, அவங்கள வச்சு அரசியல் செய்யறாங்க என்டிஏ கூட்டணி. விஜய் அவர்களும் இதுல அரசியல் ஆதாயம் தேடுறாரு. என் மேல தப்பு இல்ல, என் மேல பழி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவசரப்பட்டு இந்த வீடியோ போடுறாரு. 3 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு அவ்வளோ தாங்கொன்னா வேதனை, துயரமான சம்பவம், இதுல இருந்து மீண்டு வர முடியாத உங்களுக்கு ஒரு துயரம் அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? விமான நிலையத்திலே செய்தியாளர்கள் கேட்டாங்களே, அப்பவே உங்களுடைய வருத்தத்தை நீங்க பயன்படுத்தணும். சரி, எல்லாத்தையும் விட்டுறலாங்க. விஜய் அவர்கள் வீடியோ போட்டார். அதுல ஒரு சாரி இது மாதிரி தவறதால நடந்துருச்சு, ஜனக்கூட்டங்கள் அதிகமானதெல்லாம் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படி உங்க மேல தப்பே இல்லைன்னா கூட உங்க கூட்டத்துல தானே நடந்தது, நீங்க வருவீங்கன்னு சொல்லி தானே வெயிட் பண்ணி இது மாதிரி நடந்தது, ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா? ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு. விஜய் தரப்புல இருந்து கோர்ட்ல போய் கூட வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அதுல கூட முரண்பாடான கருத்துக்கள் தான் இருக்குது. 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில நீங்க 10,000 பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கும் பொழுது, எல்லாரும் சம்பள நாள், அதனால சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க, அதனால நாங்க இதே விஜய் அவர்கள் திருவாரூர்ல சொன்னாரு, ஏன் வீக்கெண்ட் அரசியல் எடுக்கிற எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சோ இதுல நிறைய முரண்பாடுகள் இங்க பேசப்பட்டதா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம நீதிபதி கேள்வி கேட்கிறார், காலாண்டு விடுமுறை, வார விடுமுறை அப்படின்னு இருக்கும்போது எதன் அடிப்படையில நீங்க 10,000 பேர் சொன்னீங்க? விஜய் அவர்கள் கட்சி தலைவர் இல்ல, அவர் ஒரு மாஸ் ஹீரோ, சூப்பர் ஹீரோ அப்படின்னும் பொழுது அவரை பார்க்கறதுக்கு ஜனக்கூட்டம் வரதா செய்யும். நீங்க 10,000 பேர் அப்படின்னு சொன்னது தப்பு. அது மாத்திரம் இல்லாம அரசு உங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்குன்னா நீங்க அப்பவே ஆரம்பத்துல அது ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கலாமே, ஏன் அப்ப ஆட்சேபனை தெரிவிக்காம இப்ப குறை சொல்றீங்க அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வாதத்தை முன் வச்சாரு. ஏன்னா புசி ஆனந்த் தெள்ள தெளிவா சொல்றாரு, ஏத்துக்கிறார். இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு காவல்துறை விலக்கி சொல்லி இருக்கு. அப்ப அந்த டைம்ல புசி ஆனந்த் ஏத்துக்கிறார். ஓகே, நீங்க கொடுக்கிற இடத்தை நாங்க பண்ணுவோம். இது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்களுக்கு முன்கூட்டியே ஜனத்தொகை அதிகமா இருக்கு, நீங்க வண்டியை கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதவ் அர்ஜுனா இல்ல நாங்க முன்னேறி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராங் ரூட்ல வந்திருக்கிறார். இது எல்லாமே காவல்துறை எல்லா எவிடன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, வீடியோ காட்சிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க, மக்களுக்கும் ஆதாரமா கொடுத்திருக்காங்க. சோ விஜய் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு அப்படின்ற ஒரு கூற்று இங்க போயிட்டுதான் இருக்கு. சரி, இதெல்லாம் விட்டுடுவோம். விஜய் அவர்கள் இங்க தப்பு செஞ்சாரா செய்யலையா, திமுக அரசு தப்பு செஞ்சுதா செய்யலையா, காவல்துறை தப்பு செஞ்சுதா இல்லையா, இதெல்லாமே விட்டுடுவோம். ஆதவ் அர்ஜுனா ஒரு சம்பவம் செஞ்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயம் இஷ்யூவா போயிட்டு இருக்கும் பொழுது இங்க ஆதவ் அர்ஜுனா கலவரத்தை தூண்டுற விதத்துல ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. இளைஞர்கள் மத்தியில ஒரு புரட்சியை உண்டாக்குறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தேவை அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஒரு விஷயத்தை ஒண்ணு போறாரு. இது கடுமையான விமர்சனங்கள் எழுந்த உடனே அந்த ட்வீட் என்ன பண்றாரு, டெலீட் பண்றாரு. போட்ட சில மணி நிமிடங்கள்லயே என்ன பண்றாரு, அதை டெலீட் பண்றாரு. கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட கண்டுகிறது இல்லை. என்னப்பா நீ எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கிற, தமிழக வெற்றி கழகம் பேரை மக்கள் மத்தியில இன்னும் டேமேஜ் ஆகிற அளவுக்கு நீ விஷயத்தை செய்றி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஆதவ் அர்ஜுனாவை கண்டிக்காம இருக்காரு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா மேல 5 பிரிவு கீழே என்ன பண்றாங்க, வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு. ஏன்னா அணிகள் மத்தியில கலவரத்தை தூண்டுறது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது, இந்திய இறையாண்மை மீறுறது, அது மாத்திரமல்ல வன்முறையை தூண்டுறது, பல விதமா என்ன பண்றாங்க, கேஸ் என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 192 கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுதல், 196 பிரிவு 1 வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே பகைமையை வளர்க்கும் அல்லது நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயல்கள், 197 1D இந்திய இறையாண்மை ஒற்றுமை அல்லது பாதுகாப்புக்கு தீங்கு விளைவித்தல், 353 பிரிவு 1B பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அறிக்கைகள், தவறான தகவல்கள் அல்லது வதந்திகளை வெளியிடுவது, 351 பிரிவு 2 பொது அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் தகவல்களை ஏற்படுத்துறது. இந்த விஷயத்துல 5 பிரிவு கீழே என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இதுல இந்திய இறையாண்மைக்கு எதிராக இவர் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு இவருக்கு இந்த வழக்கு பதிவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமயே இந்த வழக்குல அவரை கைது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்போ இங்க பேர்க்கப்படுது. ஒரு பக்கம் புசி ஆனந்த காவல்துறை 3 தனிப்படை அமைத்து தேடுறாங்க. நிர்மல்குமார் அவரும் ஆல் அப்ஸ்கண்ட். அது மாத்திரம் இல்லாம
தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன், பொருளாளர் பவுன்ராஜ், இவங்க எல்லாரையும் என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இவ்வளோ குற்றங்களும் செஞ்சுட்டு, இவ்வளோ பாதகமான விஷயங்களை செஞ்சுட்டு, என் மேல தப்பு இல்ல, எங்க நிர்வாகிகள் மேல தப்பு இல்ல அப்படின்னு பச்சை பொய், அபாண்டமான ஒரு பொய்யை விஜய் அவர்கள் பரப்பிட்டு வர்றாரு. இதுல சிஎம் சார இழுத்து விடுறாரு. சிஎம் சார், உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, நான் ஒண்ணு ஆபீஸ்ல தான் இருப்பேன், இல்ல வீட்டுல தான் இருப்பேன், நீங்க எங்க நிர்வாகிகளை பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. தப்பு செஞ்சவங்களை பழி வாங்க வேணாம்னு சொல்ற ஒரு குணமுடைய தலைவர் தான் விஜய் அவர்கள் அப்படின்றத எல்லாருமே தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும். இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அந்த சம்பவம், கரூர்ல நடந்த சம்பவம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஓரங்கட்டி வச்சிடலாம். ஆனா ஏன் புசியானது போய் ஒளியணும்? தப்பு செய்யல, உங்க மேல தப்பு இல்லல, எதுக்கு ஒளியணும்? மக்கள் மன்றத்துல வந்து நில்லுங்க, சட்டத்துக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, சட்டத்தை சட்ட ரீதியா எதிர்கொள்ளுங்க சார். எதுக்கு ஓடி ஒளிறீங்க? எதுக்கு ஆள் அப்ஸ்கண்ட் ஆவறீங்க? ஆதவ அர்ஜுனா வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாரா? எதுக்கு அப்படி பதிவு போடணும்? கலவரத்தை தூண்டுற விதத்துல எதுக்கு பதிவு போடணும்? அவரை நீங்க கண்டிச்சீங்களா? இவ்வளோ தப்பு பண்ணிடுவீங்க, ஆனா உங்க மேல கேஸ் போடக்கூடாது, உங்க மேல வழக்கு போட எதுக்கு சார் பயந்து ஓடுறீங்க? பொது மக்கள் பிரச்சனைக்கு வந்துட்டீங்க, பல இஷ்யூகள் வரும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்படி ஓடி ஒளியக்கூடாது. புறமுதுக காட்டிட்டு ஓடி ஒளிற கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டம் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா இங்க இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு படி மேல போயிட்டு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல்லே அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சினா அது தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்றது சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் வகைப்படுத்தல, யாருமே அரசியல் வகைப்படுத்தல. விஜய்க்கும் அரசியல் தெரியல. இப்போ இந்த வீடியோ வெளியிட்டார்ல, இந்த வீடியோக்கும் பலதரப்பட்ட மக்கள் இருந்து எதிர்ப்புகள் தெரிஞ்சிருக்கு. ஒரு போட்டோ ஷூட் நடந்திருக்கு, ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அன்பில் மகேஷ் அழுதுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் முன்வைத்தார். இப்ப விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டு இருக்காரு, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இப்போ இதுவும் வந்து டிராமான்னு சொல்ல வராரா விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோவை பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஒரு படத்துல விஜய் அவர்கள் எமோஷனல் சீன் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. கண்டி ஒரு தலைவர், தொண்டர்கள் இறந்திருக்காங்க, பொதுமக்கள் இறந்திருக்காங்க, அதுவும் தன்னுடைய கூட்டத்தினால இறந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல, எந்த ஒரு உணர்வு இல்லாம கொடுத்த டைலாக்க சூப்பரா பேசி முடிச்சிருக்கு. விஜய்க்கு நடிக்க வாங்க சொல்லி முடியணும். இதே விஜய் படத்தை பார்த்து நம்ம எமோஷனலா இருக்கும், சிரிச்சிருக்கும், அழுது ஆடி இருக்கும், பாடி இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ இந்த சீன் இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க அழாதவங்க கூட அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகி டைலாக் டெலிவரி பண்ணியிருக்கிறாரு விஜய் அவர்கள். பச்சை பொய் பேசுறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு எஸ்வி சேகர் கூட என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. சோ பலரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் இதுக்கு வீடியோ வெளியிடாம இருந்திருக்கலாம், வீடியோ வெளியிட்டு இந்த இஷ்யூ இன்னும் பெருசாதான் ஆக்குறாரு கண்டி, பலதரப்பட்ட மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறாரு கண்டி. இவரு ஒரு விஷயத்தையும் அமைதிப்படுத்துறதுக்கு இது தயாராகவே இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தையும் இங்க முன்வைக்கப்படுது. விஜய் அவர்கள் உண்மையிலேயே வீடியோ வெளியிடாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட நிறைய பேரை யோசிக்க வைக்க தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் பேசின பேச்சுகளை ஒவ்வொன்றும் நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுல உள்ள அரசியலும் ஒண்ணு இருக்கு. தான் மேல எந்த பழியும் இல்ல, தன்னுடைய கட்சி மேல எந்த பயம் வந்துருச்சு, விஜய் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பயணத்துக்கு வந்தோம். ஆனா மக்கள் இடத்துல நம்ம வெறுப்பை சம்பாதிக்கிறோம், மக்களை நம்ம வந்து என்ன புறந்தள்ளிடுவாங்களோ, 2026 சட்டமன்ற தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்பட்டு பயந்து முன்னாடியே என்ன பண்றாரு, வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. இவருக்கு உண்மையிலேயே இறந்தவர்கள் மேல மதிப்பு இருந்தா, மரியாதை இருந்தா, அந்த இறப்புகள் இவருக்கு உண்மையிலேயே துயரத்தை கொடுத்திருந்தா, இவர் இருதயத்தை தாக்கி இருந்தா, அன்னைக்கு நைட்டே இவர் என்ன பண்ணிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? மறாத நாள் காலையில வீடியோ போட்டிருக்கோம். ஏதோ ஒன்று அறிக்கை மட்டும் விட்டா போதுமா சார்? எல்லாருமே அறிக்கை விடுவாங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத நீங்க வீடியோ முன்னாடி வந்திருக்கணும். முதல்ல விஜய் அவர்கள் வந்த டைம் தப்பு. அவர் சொன்ன டைம் ஒண்ணு, வந்த டைம் ஒண்ணு, அது ஒண்ணு தப்பு. இன்னொன்னு, அவர் கரூர்லயே இருந்திருக்கலாம். எதுக்கு அவசர அவசரமா டிக்கெட்டை போட்டு, அதாவது எதனா ஒரு தப்பு பண்ணிட்டு ஆள் எஸ்கேப் ஆவாங்கல்ல, அந்த மாதிரிதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவசர அவசரமாக கரூர்ல இருந்து என்ன பண்ணிருக்காரு, சென்னைக்கு வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு. வீட்டுக்கு போனவரு வெளியே வரவே இல்லை. சோ இப்படி பலதரப்பட்டமான அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஆதவ அர்ஜுனா ஜாமீனிலேயே வெளிவர முடியாத அளவுக்கு இங்க
ஒரு வழக்கு பதிவு செய்ய போறாங்க. ஏற்கனவே புஷியானது மேல வழக்கு போட்டாயிருச்சு, நிர்மல்குமார் மேல வழக்கு போட்டாயிருச்சு, முன்ஜாமீனுக்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது போல. முன்ஜாமீன் விட்டுருங்க, ஜாமீன் கூட கிடைக்காது. ஏன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேஸ்ல அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, வாரண்ட் இல்லாம கூட அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்வையில தான் இங்க இருக்குது. கூடிய விரைவில் ஆதவ் அர்ஜுனா கைதாக போகிறார் அப்படின்ற செய்தியும் இங்க பரவிட்டு இருக்கு. இத பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.